இல்ல புரியல. ஆதவ அர்ஜுனா சொன்னது எதுவும் தப்பா சொல்ல மாதிரி தெரியலையே. ரஜினி என்ன பண்ணாரோ அதான் ஆதவ அர்ஜுனா சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாத்தணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வரவிடாம பாத்துக்கிட்டாங்க. இதுல என்ன தப்பு இருக்குன்னு புரியல. அவர் பண்ணதான் இவர் சொன்னாரு. ஆனா அதே டைம்ல ரஜினி வந்து அரசியல் வரேன்னு சொன்ன டைம்ல உதயநிதி என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஒரு ஆய்வு கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில வந்து என் போனை திறந்து யூடியூப் திறந்து பார்த்தா நானே பயந்துட்டேன். என்ன தெரியுமா தலைப்பு தமிழ்ல? உதயநிதி துணை முதலமைச்சர், ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். நான் பயந்துட்டேன். சரி, நான் துணை முதலமைச்சர் அறிவிப்பே வரல. அதற்கான முழு உரிமையும் முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கு. இது முதலமைச்சர் தான் கேட்கணும். அவர்கிட்ட அவர்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா யாரெல்லாம் மைக்கு ரோட்ல போற வரவங்க கிட்ட மைக்கு நீட்டி உதயநிதி துணை முதலமைச்சர் ஒப்பீனியன் என்ன, உங்க ஒப்பீனியன்